இப்ப இந்த 8 வார்த்தையில எந்தெந்த வார்த்தை எல்லாம் மேஸ்குலின் ஜெண்டர், எந்த வார்த்தை எல்லாம் ஃபெமினைன் ஜெண்டர், எந்தெந்த வார்த்தையெல்லாம் ஆண் பால் அதை குறிக்கிறது, எந்த வார்த்தையெல்லாம் பெண் பாலை குறிக்கிறது. சம்ஸ்கிருதத்துல புல்லிங்க சப்தங்கள் எது எது, ஸ்திரீலிங்க சப்தங்கள் எது எது, யாரால சொல்ல முடியும்? நான் சொல்லுவேனா? நான் சொல்றேன் மகோதயா. நான் சொல்றேன் மாமா. வெரி குட். ஷீலாமா முதல்ல சொல்றேன்னு சொல்றா. ஷீலாமா சொல்லுங்க. அம்பா ஸ்திரீலிங்கம். வெரி குட். அம்பா ஸ்திரீலிங்கம். அஜா ஸ்திரீலிங்கம். அஜா ஸ்திரீலிங்கம் ஃபெமினைன் ஜெண்டர். அசிஹி புல்லிங்கம். அசிஹி புல்லிங்கம் மேஸ்குலின் ஜெண்டர். வெரி குட். ஆகுஹு புல்லிங்கம். ஆகுஹு புல்லிங்கம் மேஸ்குலின் ஜெண்டர். இபஹா புல்லிங்கம். ஆமா, இபஹா புல்லிங்கம் மேஸ்குலின் ஜெண்டர். ஈஷஹா புல்லிங்கம். ஈஷஹா புல்லிங்கம் மேஸ்குலின் ஜெண்டர். உமா ஸ்திரீலிங்கம். அச்சுதோ, இங்க நடுவுல உடுகுன்னு வேற ஒண்ணு இருக்கே. உடுகு. உடுகு அது மட்டும் டவுட்னா, அதுவும் புல்லிங்கம் தானா? ஆமா, அதுவும் புல்லிங்கம் தான். தைரியமா சொல்லுங்க. உடுகு புல்லிங்கம், உமா ஸ்திரீலிங்கம். ஸ்திரீலிங்கம். வெரி குட், வெரி குட். நன்னா சொன்னீங்கம்மா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட். தன்யவாத. தன்யவாதா. சரி, இப்போ ஷீலாமா இது புல்லிங்கம், இது ஸ்திரீலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டான். யாரால இது ஏன் புல்லிங்கம், அது ஏன் ஸ்திரீலிங்கம், இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். தர்மாம்பால்மா, வெரி குட், சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது அந்த விசர்க்கம் வந்தா அது புல்லிங்கம். சரி, நான் சொல்லவா? இருங்கம்மா, தர்மாம்பால்மா சொல்லி முடிச்சிட்டோம், நீங்களும் சொல்லுங்க. சரியா? அந்த விசர்க்கம் வந்தா புல்லிங்கம். சரி. அது அப்புறம் அம்பாங்கிறது ஆள முடிஞ்சிருக்கு, அதனால அது அம்பா சாதாரணமா லேடிஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்தா அது ஸ்திரீலிங்கம். பார்வதியும் அந்த மாதிரி ஸ்திரீலிங்கம். சரி. அப்புறம் உடுகு, அதுக்கும் அதுலயும் விசர்க்கம் வந்திருக்கு, அதுவும் புல்லிங்கம். வெரி குட், வெரி குட். அப்ப இப்படி எடுத்துக்கலாமா? விசர்க்கத்தோட முடிஞ்சதுன்னா புல்லிங்கம். ஆமா. ஆ ஈ ஊ இப்படின்னு முடிஞ்சதுன்னா ஸ்திரீலிங்கம் எடுத்துக்கலாமா? ஆமா. வெரி குட், வெரி குட் தர்மாம்பால்மா, நன்னா சொன்னீங்கம்மா. வெரி குட். இப்ப ஜெயஸ்ரீமா ஏதோ சொல்லணும் சொல்லின்றதா, சொல்லுங்க ஜெயஸ்ரீமா. இல்ல மாமா, இதான் விசர்க்கத்தோட முடிஞ்சா புல்லிங்கம், ஆகாராந்தக ஆல முடிஞ்சு இல்ல ஈ அது மாதிரி முடிஞ்சா ஸ்திரீலிங்கம். வெரி குட், வெரி குட். அதுதான் நீங்க சொல்லலாம்னு இருந்தீங்க இல்லையா? ஆமா, சில விதத்துல புல்லிங்கம் இம்ல கூட முடியும் இல்லையா? வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, நன்னா சொன்னீங்க. வெரி குட் ஜெயஸ்ரீமா. சரி, ஜெயஸ்ரீமா தர்மாம்பால்மா சொல்லாத ஒரு விஷயம் இருக்கு, அத நான் சொல்றேன் அப்படின்னா யாரா சொல்லலாம்? நான் சொல்றேன் மாதிரியா. சொல்லுங்க. இதுல என்னன்னா அசிஹி, அந்த ஈஹி ஈங்கிற சவுண்ட் வருது, அதுவும் ஸ்ரீலிங்கத்துல வருது. சரி. அதே போல சரி, வேற என்னது, அது ஒண்ணுதான் இருக்கிறது மகோதயா. சரி, இப்ப இந்த அசிஹி அப்படின்றது புல்லிங்கமா ஸ்திரீலிங்கமா? ஸ்திரீலிங்கத்துல வருது மகோதயா. அசிஹி இஹி ஈல வருது, இகாராந்தகம். சரி. ஒரே நிமிஷமா. இப்போ அசி அப்படின்றது அசி சப்தம்ன்றது இகாராந்த ஸ்திரீலிங்கம் அப்படின்னு ரோகிணி கண்ணன் அம்மா சொல்றா. இகாராந்த ஸ்திரீலிங்கம் அப்படின்னு. வேற யாரா சொல்றீங்களா? ஆமா, அசி சப்தம் எனக்கு கூட ஸ்திரீலிங்கம் மாதிரிதான் தோன்றது அப்படின்னு யாரா சொல்றீங்களா? மாமா, அதான விசர்க்கத்தோட முடியறது இல்லையா மாமா? அப்போ அது புல்லிங்கத்துல தானே மாமா இருக்கணும். சரி, இப்ப விசர்க்கத்தோட முடியறதுனால புல்லிங்கம் அப்படின்னு சொல்லி ஜெயஸ்ரீ அம்மா சொல்றா.
இப்ப கௌரி அப்படின்னு என்னதான் ஸ்ரீலிங்கம். வெயிட். இப்போ புல்லிங்கம், ஏன்னா அதுல வந்து விசர்க்கத்தோட முடிஞ்சிருக்கு, அதனால அது புல்லிங்கம் தான் அப்படின்றது ஜெயஸ்ரீ அம்மா சொல்லக்கூடியது. இல்ல அசிஹி அப்படின்றது ஸ்திரீலிங்கம் தான் அப்படின்னு ரோகிணி கண்ணன் அம்மா. இது ரெண்டுத்துல எது கரெக்டா இருக்கும் தோன்றது? மகோதய விசர்க சீல முடிஞ்சாலும் விசர்கல எண்ட் ஆகுது இல்லைங்களா? சோ தட் இஸ் புல்லிங்க சப்தம். அதுதான். சரி. இப்ப நான் சொல்றேன் பாருங்க. அசிஹி அப்படின்றது ஸ்வாட் அப்படின்ற கத்தி அப்படின்றத குறிக்கிறது, சரியா? வாழ் அது குறிக்கிறது. இந்த சப்தமானது இகாராந்த புல்லிங்க சப்தம் தான். புரியுறதா? இகாராந்த புல்லிங்க சப்தம் தான் அசி சப்தம். புரியுறதா? சரி, இது இகாராந்த புல்லிங்க சப்தம்னு சொல்லிட்டீங்க. இது எது மாதிரி அப்படின்னா ஹரி சப்தம் மாதிரி. ஹரிஹி, ஹரி, ஹரயஹா, ஹரிம், ஹரி, ஹரின்னு, ஹரினா, ஹரிபியாம், ஹரிபிஹி, அதே மாதிரிதான் இது. புரியுறதா? சரியா? சரி. அசி சப்தா பும்லிங்கா. சரி, இப்போ எனக்கு ஒரு டவுட். இப்ப அதுல விசர்க்கம் இல்லைன்னா இப்ப அது ஸ்திரீலிங்கம் ஆயிடுமோனோ? அதாவது அது மாதிரி கிடையாதுமா. இப்போ இப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னா, நானே ஒரு பேர் சொல்றேன், அந்த பேருக்கு விசர்க்கத்தோட முடிக்கிறேன். நான் விசர்க்கத்தை போட்டுட்டேன், எல்லாரும் புல்லிங்கம்னு எழுதிக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா அது தப்பு. புரியுறதா? நான் விசர்க்கத்தை எடுத்துட்டேன், நீங்க எல்லாரும் இதை ஸ்திரீலிங்கம்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. புரியுறதாமா? சரியா? அந்த ரூபமே அது மாதிரிதான் இருக்கும். சரியா? சரி, இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், சரியா? தேனு அப்படின்னு ஒண்ணு உண்டா இல்லையா? தேனு. ஆமா, தேனு சப்தம். சரி, ஆமா. இப்போ அந்த தேனு சப்தம் இருக்கு இல்லையா? ஆமா. அந்த தேனு சப்தம், தேனு எதை குறிக்கிறது? ஸ்ரீலிங்கம், பசுவை குறிக்கிறது. பசுவை குறிக்கிறது. ஆமாவா இல்லையா? இப்போ இந்த தேனு சப்தம் புல்லிங்கமா ஸ்திரீலிங்கமா? ஸ்ரீலிங்கம். எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? ஸ்திரீலிங்கம் தான் எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? ஸ்திரீலிங்கம் தான் 100%, அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா அந்த வார்த்தை என்ன தெரியுமா? தேனு. எப்படி பாருங்க, அதாவது விசர்க்கத்தோடயே முடியறது. இது பாருங்க, இங்க உடுஹூன்னு இருக்கு இல்லையா? இதே மாதிரி தேனுஹு அப்படின்னு முடியும். புரியுறதா? அப்போ தேனுஹும் விசர்க்கத்தோடயே முடியறது. ஆனா என்ன லிங்கம் அது? ஸ்ரீலிங்கம். புரியுறதா? அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் கான்செப்ட் அப்படின்னா, விசர்க்கத்தோட முடியக்கூடிய வார்த்தைகள் 95% 95% மேஸ்குலின் ஜெண்டர் தான்ப்பா. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. புரிஞ்சுதா? நான் பேசுறது கேக்குறதா? நான் இப்ப என்ன சொன்னேன்? 95% புல்லிங்கம் சப்தம் எல்லாமே, மேஸ்குலின் ஜெண்டர் சப்தாஸ் எல்லாமே விசர்க்கத்தோட தான் முடியும். அத புல்லிங்கம்னு எடுத்துக்கணும். மீதி 5% இருக்கு பாத்தீங்களா, அது விசர்க்கத்தோட தான் முடியும். ஆனா அது புல்லிங்க சப்தமா அப்படின்னா புல்லிங்க சப்தம் கிடையாது. அது ஸ்திரீலிங்கம், நபும்சகலிங்க சப்தங்களாவும் இருக்கும். புரிஞ்சுதா? சரி, ஒரு வேர்டு நான் சொல்றேன். தேஜஹா. இந்த தேஜஹான்னு ஒரு வேர்டு நான் இப்ப சொல்லணும் இல்லையா? இந்த தேஜஹான்ற வேர்டு புல்லிங்கமா, ஸ்திரீலிங்கமா, நபும்சகலிங்கமா? புல்லிங்கம். வெரி குட். யார் புல்லிங்கம்னு சொன்னது? ஸ்திரீலிங்கம் ஆகாதாமா? சரி, ஸ்திரீலிங்கம்னு சொன்னது யாரு? நான் ஸ்திரீலிங்கம் சொல்றேன். தர்மாம்பால்மா வந்து ஸ்திரீலிங்கம். கரெக்டா?
ஸ்திரீலிங்கம் தான் சொல்லிருக்கீங்களா தர்மாம்பால்மா? ஆமா ஆமா அது பேர் தானே அது. வெயிட். தேஜஹா அப்படின்ற வார்த்தை ஸ்திரீலிங்கம்னு சொன்ன தர்மாம்பால்மா 10 ரூபாய் கிட்கேட் வாங்கி கொடுத்துருங்கோ. நீங்க சொன்னது தப்பு. சரியா? Okay. தேஜஹா அது புல்லிங்க சப்தம் தான். என்னது விசர்க்கம் இருக்கு, யாரை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி அம்மா, சிவசங்கரி அம்மா, லாவண்யா அம்மா, ரோகிணி அம்மா, ஷீலாமா இவா எல்லாரும் வந்து புல்லிங்க சப்தம்னு சொன்னா பாத்தீங்களா? அவா எல்லாரும் 10 ரூபாய்க்கு டைரி மில்க் வாங்கி கொடுத்துருங்கோ. நீங்க சொல்றது தப்புதான். புரிஞ்சுதா? ஆமா. மகோதய நபும்சகலிங்கம் சொன்ன சொல்லுங்க, யார் சொன்னது நபும்சகலிங்கம்னு? லாவண்யா. லாவண்யா ஆதிகேசவன் அம்மா சொன்னது கரெக்ட். தேஜஹா அப்படின்ற சப்தமானது நபும்சகலிங்க சப்தம். புரியுறதா? நம்ம உடனே தர்மாம்பால்மா என்ன கேப்பா, என்ன சுவாமி இப்பதான் எங்ககிட்ட விசர்க்கம் முடிஞ்சதுன்னா அத புல்லிங்கம்னு எடுத்துக்கோன்னு சொன்னீங்கோ, இப்ப திடீர்னு வந்து தேஜஹா அப்படின்ற ஒரு வேர்டை சொல்லிட்டு அந்த வேர்டு நபும்சகலிங்கம்னு சொல்றீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வருமா வராதா? ஆமா அதே மாதிரி இம்முல முடிஞ்சாலும் அது நபும்சகலிங்கம் தானே ஆகும். ஆமா கரெக்ட். ஆமா அப்ப தேஜகாங்கிறது ஒருவேளை புல்லிங்கமா தான் இருக்கும். அது எப்படி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் கொஞ்சம். சொல்றேன். சி தேஜஹா அப்படின்றது தேஜஸ் அப்படின்ற சப்தத்துல இருந்து வருது. புரியுறதா? அந்த தேஜஸ் ஒளி பிரகாசம் இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து நபும்சகலிங்கம்னு அந்த காலத்துல பெரிவா எழுதி வச்சுட்டு போயிட்டா. அப்போ விசர்க்கத்தோட முடிஞ்சாலும் தேஜஹா அப்படின்ற சப்தமானது புல்லிங்கம் கிடையாது. புரிஞ்சுதா? புரியுதுண்ணா. Wait. அப்போ இது எதுல வரும்னா, நான் சொன்னேன் இல்லையா 95% விசர்க்கம் இருந்ததுன்னா அது எல்லாமே புல்லிங்க சப்தம் தான். மீதி ஒரு 5% இருக்கு பாத்தீங்களா, அந்த 5% எக்ஸம்ஷன்ல இந்த சப்தம் எல்லாம் வரும். புரியுறதா? ஓகேண்ணா. சரி, அடுத்த ஒரு வேர்டு சொல்றேன். மனஹா. நபும்சலிங்கம். யார் சொன்னது நபும்சகலிங்கம்னு? சிவராமன் சார். அவ்வளவுதான், கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணிட்டீங்க இல்லையா? அதுக்காக சாக்லேட் தப்பிச்சு வச்சிருங்க, எனக்கு தெரியாதுவா. சரி சார். மனசுங்கிற வார்த்தையாமாமா, அதனால மனஹா அப்படிங்கிற. ஆமா, மனஸ் அப்படின்றதுதான் வந்து ரூட் வேர்டு. சரியா? அந்த மனஸ் அப்படின்ற ரூட் வேர்டுல இருந்துதான் இந்த மனஹான்றது வருது. சரியா? இப்ப இத பார்க்கும்போது மனஹா அப்படின்னு பார்த்த உடனே நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், புல்லிங்க சப்தம், ஏன்னா விசர்க்கத்தோட இருக்கு அப்படின்னு எடுத்துட்டுருவோமா இல்லையா? எடுத்துப்போமா இல்லையா? ஆமா. ஆனா இது என்ன லிங்கம்? இது நபும்சகலிங்கம். புரியுறதா? புரியுதுண்ணா. சரி, நபும்சகலிங்கம்னு சொல்லிட்டீங்களே, இது எதுல வரும் அப்படின்னா அந்த 5% கேட்டகரியில வந்துருமா? புரியுறதா? ஓகேண்ணா. சரியா? வெரி குட். அப்ப நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வரணும். என்னது? ஆ ஈ ஊ இது மாதிரி தீர்க்கமான எழுத்துக்கள்ல ஒரு வார்த்தை முடிஞ்சதுன்னா அது 95% என்னவா இருக்கும்? ஸ்ரீலிங்கம் இருக்கும். 5% அங்க இங்க மாறதாம்பா மாறும். புரியுதா? புரியுதுண்ணா. அதே மாதிரி விசர்க்கத்துல முடியக்கூடிய வார்த்தைகள் 95% என்னவா இருக்கும்? சரியா? ஆனா அதுலயும் 5% உண்டு, விசர்க்கத்தோட முடியும். ஆனா அது என்னவா இருக்கும்? விசர்க்கத்தோட முடியும், அது ஸ்திரீலிங்கமா இருக்கும். புரியுறதா உங்களுக்கு? புரியுது. சரி, அடுத்தது இம் அப்படின்னு முடியும். தனம், வனம், புஷ்பம், லோச்சனம், கிரகம், புஸ்தகம், பத்திரம், பர்ணம் இது மாதிரி இம்னு முடியும். சரியா?
இந்த வார்த்தைகள் 95% இம்ல முடிஞ்சதுன்னா தைரியமா நீங்க என்னன்னு எழுதிடலாம், நபும்சகலிங்க சப்தம்னு எழுதிடலாம். புரியுறதா? இதுலயும் ஒரு 5% ஆஃப் த சப்தாஸ் வந்து இம்ல முடியும், ஆனா அது புல்லிங்கமா இருக்கும். புரியுறதா? புரியுறதா நான் சொல்றது? நான் பேசுறது கேக்குறதா? நான் பேசுறது கேக்குறதாமா? கேக்குறது மகோதயா. இப்ப கேக்குறது மாமா. சரி கேக்குது. சரி, இப்ப இந்த 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 டாபிக் புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுது மகோதயா. அது பிராக்டிஸ் பண்ண பண்ண அந்த வேர்ட்ஸை கேட்டு கேட்டு சொல்ல சொல்ல அது பிராக்டிஸ் வந்துடும் நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க ராஜேஸ்வரி அம்மா, கரெக்ட்.